கத்திரிக்காய் பிரியாணி செய்முறை வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் போட்டுக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சு. 2 ஸ்பூன் நெய் போட்டாச்சு. பட்டை சோம்பு லவங்கம் போட்டாச்சு. 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா கீரி போட்டாச்சு. கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு தேவையான அளவு போட்டு அரைச்சி அதையும் ஊற்றியாச்சு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு. கத்திரிக்காய் வந்து நல்லா பெருசாக நறுக்கிக்கணும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. கத்திரிக்காய் தூக்கி அதில் போட்டுக்கலாம். 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அது கழுவி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நான் 2 டம்ளர் ஊற்றிக்கிறேன், ஏன்னா அரிசியில் ஏற்கனவே தண்ணி இருக்குது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஊறின அரிசி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ அரிசி போட்டுட்டு மூடி போட்டுடலாம். 1 விசில் வந்தால் போதும். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். செம்ம டேஸ்டான கத்திரிக்காய் பிரியாணி. ஒரே 1 விசில் வந்தால் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு. நல்லா பலன்னு இருக்குது சாதம். செம்ம டேஸ்டியான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.